12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவில் இருக்கக்கூடிய குளத்தில் இருந்து ஒரு சங்கு தோன்றுகிறது. உப்பு தண்ணீரில் மட்டுமே சங்கு தோன்றும். ஆனால் இந்த குளத்தில் நல்ல தண்ணீரில் சங்கு தோன்றுகிறது. அதுவும் சரியாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே இந்த அதிசயம் நடக்கிறது. இந்த குளம் இருக்கும் ஊர் திருக்கழுக்குன்றம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை பற்றி கொஞ்சம் விரிவாக காண்போம். திருக்கழுக்குன்றம் என்னும் இந்த ஊர் சென்னையில் இருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த ஊரில் 2 கோயில்கள் உள்ளன. ஒன்று மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மலை கோயில், மற்றொன்று கீழே இருக்கும் தாழங்கோயில் ஆகும். 2 கோயில்களிலும் சிவபெருமானே அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் கழுகுகள் வந்து வழிபட்டதால் கழுக்குன்றம் என்று பெயர் பெற்றது. பிறகு அதுவே திருக்கழுக்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் சாபம் பெற்ற 2 முனிவர்கள் கழுகுரு கொண்டு இந்த கோவிலுக்கு வந்து வணங்கி தங்களுடைய சாபத்தை தீர்த்து கொண்டதாக நம்பப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு வரை இந்த மலைக்கோயிலில் தினமும் காலை 11 மணி அளவில் 2 கழுகுகள் வருமாம். இந்த கோவில் குருக்கள் அந்த கழுகுகளுக்கு உணவிடுவாராம். இதை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் அங்கே கூடுவார்கள் என்று இப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். வடநாட்டு பக்தர்களால் இந்த கோவில் பச்சை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர், சோழர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலையை வேதமலை என்று அழைக்கிறார்கள். இந்த மலைக்கு மேலே 4 பெரிய பாறைகள் உள்ளன. இந்த 4 பெரிய பாறைகளும் 4 வேதங்கள் என்றும், அந்த 4 வேதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவிலில் அருள்பாலிக்கும் சிவபெருமானை வேதகிரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். அம்மையின் பெயர் சொக்கநாயகி தாயார். கிரி என்றால் மலை, வேதகிரி என்றால் வேதமே மலையாக இருப்பது என்று பொருள்படும். 500 அடி உயரம் கொண்ட இந்த மலையை ஏறி செல்வதற்கு அருமையான படிகள் அமைத்து வழி செய்யப்பட்டிருக்கிறது. கீழே தாழங்கோயிலில் அருள்பாலிக்கும் இறைவனுடைய பெயர் பக்தவச்சலேஸ்வரர் ஆகும். அம்பாளின் பெயர் திரிபுர சுந்தரி. அம்மையின் சிலை 8 வகையான திரவியங்களால் ஆனது. எனவே வருடத்திற்கு 3 நாட்கள் மட்டும் அம்மையின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்படும். ஆடி மாதத்தின் உத்திர நட்சத்திரம், பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திரம் மற்றும் நவராத்திரியின் 9வது நாள் என்று 3 நாட்கள் மட்டும் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். மற்ற தினங்களில் அம்மனின் பாதங்களுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் தேவர்களின் தலைவனான இந்திரன் இங்குள்ள இறைவனை வந்து வணங்கி செல்வதாக சொல்லப்படுகிறது. 1930ஆம் வருடம் இந்த கோவில் விமானத்தின் மேல் ஒரு இடி விழுந்து அது உள்ளே இருக்கும் மூலவரின் மேல் படிந்ததாக சொல்லப்படுகிறது. விமானத்திற்கும் இறைவனின் திருமேனிக்கும் எந்த சேதமும் நேரவில்லை. இந்திரனே இடியாக தோன்றி இறைவனை வந்து வழிபட்டார் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் தலவிருட்சம் வாழை மரம். இதனால் இந்த ஊருக்கு கதலி வனம் என்று மற்றொரு பெயரும் இருக்கிறது. இந்த கோவிலை சுற்றி 12 குளங்கள் உள்ளன. அதில் முக்கியமாக சொல்லப்படுவது சங்கு தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்தில் இருந்துதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிறது. முன்னொரு காலத்தில் மார்க்கண்டேயர் இந்த ஊருக்கு வந்து இறைவனை வழிபட விரும்பியிருக்கிறார். சங்கு தீர்த்தம் என்னும் இந்த குளத்தில் இறங்கி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீரை எடுத்து செல்ல விரும்பியிருக்கிறார். அப்பொழுது அவருடைய கைகளில் பாத்திரம் ஒன்றும் இல்லை. தண்ணீரை எப்படி கொண்டு செல்வது என்று திகைத்து நின்ற பொழுது இந்த குளத்தில் இருந்து சங்கு தானாக தோன்றியது என்றும், அந்த சங்கினில் இந்த குளத்து நீரை எடுத்துக் கொண்டு சென்று இங்குள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்திலிருந்து சங்கு தோன்றுகிறது. உப்பு நீரில் மட்டும் தோன்றும் சங்கானது நல்ல நீர் உள்ள இந்த குளத்தில் தோன்றுவது ஒரு அதிசயமான செய்திதான். கடல் போல தோற்றமளிக்கும் இந்த குளத்தில் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஒரு சங்கு தோன்றி இருக்கிறது. இதற்கு முன்பு 2012ஆம் ஆண்டு ஒரு சங்கு தோன்றி இருக்கிறது. சங்கு தோன்றுவதற்கு முதல் நாள் இந்த கோவில் குளத்தின் மேல் பகுதி நுரையினால் சூழப்படுகிறது. மறுநாள் சங்கு மேலே வந்து மிதக்கிறது. இந்த சங்கினை எடுத்து பூஜை செய்கிறார்கள். இதற்கு முன்பு கிடைத்த சங்குகளை கோவிலுக்கு உள்ளே ஒரு பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளில் இந்த குளத்தில் தோன்றிய சங்குகளை ஒரே பெட்டியில் வைத்து பாதுகாக்கிறார்கள். அதை இன்றைக்கும் நம்மால் சென்று பார்க்க முடியும். தொண்டை நாட்டில் இருக்கும் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாகும். சமயக்குறவர்கள் 4 அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய 4 இந்த கோவிலை பற்றி
தங்களுடைய பதிகங்களில் பாடியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் தாம் கண்ட குருமூர்த்தியின் திருக்கோலத்தை இந்த கோவிலில் மீண்டும் தரிசிக்க பெற்று ஒரு பதிகம் பாடியுள்ளார். அதன் அறிகுறியாக மாணிக்கவாசகருக்கு என்று ஒரு தனி சன்னதி இந்த கோவிலில் உண்டு. மலைக்கோவிலில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் 2 காரணிகள் இன்றைக்கும் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அது மாணிக்கவாசகருடையது என்று இப்பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது. கொன்று செய்த கொடுமை யார் பல சொல்லவே, நின்ற பாவம் வினைகள் தாம் பல நீங்கவே, சென்று சென்று தொழுமீன் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுகுன்றமே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊரை பற்றி தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகிறார். இதனுடைய பொருள், பிற உயிர்கள் வருந்துமாறு செய்த கொடுஞ்செயல்களாலும் பலரும் பல இகுடர்களை சொல்லுமாறு இழிவெய்து நின்ற பாவமாகிய வினைகள் பலவும் நீக்குவதற்கு தேவர்களுடைய தலைவனாகிய சிவபெருமானுடைய இடமாகிய யானைகள் தங்கள் கன்றுகளோடு சூழ்ந்திருக்கும் இந்த திருக்கழுக்குன்றம் வந்து வழிபடுங்கள் என்று கூறுகிறார். கோவிலின் உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய மண்டபங்களில் இருக்கும் சிற்பங்களை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு நாள் போதாது. அந்த சிற்பங்களை பற்றி மற்றொரு பகுதியில் நாம் காணலாம். பச்சை துணியை போர்த்தியது போல இருக்கும் மலைக்கு மேலே நின்று கொண்டு கழுகு பார்வையில் கீழே பார்த்தால் உயர்ந்து நிற்கும் தாழங்கோயில் கோபுரங்களும் பறந்து விருந்தி தெரியும் குளங்களும் இடையிடையே இருக்கும் இப்பகுதி மக்களுடைய வீடுகள் என்று ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த திருக்கழுக்குன்றம் உங்களுக்கு கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதிக்கு வந்து அந்த அனுபவத்தை சேகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.